Hi, hello, வணக்கம் and welcome. Tailoring Tamil Tech channel இருந்து நான் Tailor Priya பேசுறேன். நம்ம blouse tips videos தான் பார்த்துட்டு இருக்கோம். அதனுடைய கன்னியூ வீடியோ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம ஷோல்டர் மொத்தமா எவ்வளவு எடுக்கறோமோ அதுல கழுத்தோட அகலம் எவ்வளவு எடுக்கணும், ஷோல்டரோட அகலம் எவ்வளவு எடுக்கணும் அப்படிங்கறத பத்தி நம்ம பார்க்க போறோம். பிளவுஸோட உயரம், ஷோல்டரோட அகலம், ஆர்ம் ஹோல் உயரம் இது எல்லாத்துக்குமே தனித்தனியாக நான் வீடியோ போட்டிருக்கேன். அதெல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இப்போ 32 சைஸ் அளவுள்ள ப்ளவுஸுக்கு நான் 32 6ஆல் வகுத்தோம்னா 5.25 வரும். 5.25 வந்து நான் ஷோல்டரோட மொத்த அகலமாக எடுத்திருக்கேன். இந்த ஷோல்டரோட அகலத்தில் நம்ம கழுத்தோட அகலம் எவ்வளோ எடுக்கணும்னா அந்த 5.25 கரெக்டாக பாதி எடுத்துக்கோங்க. 5.25 2ஆல் டிவைடேட் பண்ணிக்கோங்க. 5.25 பாதி 2.5 ஒரு புள்ளி வரும். 2.5 ஒரு புள்ளி எங்கே வருதோ அங்கே ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஷோல்டரை வந்து நம்ம பிரிக்க வேண்டிய கரெக்டான மெத்தேடு. இப்போ இதில் கழுத்தோட வெட்டுப்பாகம் 2.5 ஒரு புள்ளி வருது. நீங்கள் அதுக்கு கழுத்து கட்ட ஒரு 1/4 இன்ச்சுக்கு மடிச்சு அடிப்பீங்க. 1/4 இன்ச்சுக்கு மடிச்சு அடித்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு கழுத்தோட அகலம் விரிவு உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும்னா 2.25 ஒரு புள்ளி கிடைக்கும். ப்ளவுஸ் தைச்சு முடிச்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு 5.5 இன்ச்சுக்கு கழுத்தோட அகலம் உங்களுக்கு கிடைக்கும். பின்னாடி கழுத்தோட அகலம் உங்களுக்கு 5.5 இன்ச் கிடைக்கும். அதே மாதிரி ஷோல்டருக்கும் 2.5 இன்ச் ஒரு புள்ளி எடுத்திருக்கீங்க. இதில் ஆர்ம் ஹோல் கட்ட 1/2 இன்ச்சுக்கு பிடிச்சு அடிச்சிருவீங்க. கழுத்து பகுதிக்கு 1/4 இன்ச் மடிச்சு அடிச்சிருவீங்க. அப்போ 3/4 இன்ச்சு போயிடும். அப்போ 2.5 ஒரு புள்ளியில் 3/4 இன்ச்சு போச்சுன்னா உங்களுக்கு 1.25 ஒரு புள்ளி இருக்கும். அப்போ தச்சு முடிச்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு ஷோல்டரோட அகலம் 1.25 ஒரு புள்ளி. இது 32 அளவுள்ள சைஸ் ப்ளவுஸு. இதுவே உங்களுக்கு 42 அளவு இருக்குது அப்படின்னு வைங்களே. அப்போ ஷோல்டரோட அகலம் 42 6ஆல் வகுத்திங்கன்னா 7 இன்ச் வரும். இப்போ ஷோல்டரோட அகலம் 7 இன்ச்சில் நீங்கள் பாதி 2ஆல் வகுத்திங்கன்னா 3.5 இன்ச். அப்போ கழுத்தோட அகலம் 3.5 இன்ச்சு, ஷோல்டரோட அகலம் 3.5 இன்ச் வைப்பீங்க. கழுத்தோட அகலம் 3.5 இன்ச் வைக்கல உங்களுக்கு 1/4 இன்ச் அந்த கழுத்துக்கட்டை மடிச்சு அடிச்சிருவீங்க. மடிச்சு அடித்ததுக்கு அப்புறமா 3.25 உங்களுக்கு கழுத்தோட அகலம் கிடைக்கும். அப்போ தைச்சு முடிச்சதுக்கு அப்புறமா ப்ளவுஸை விரித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3.25 + 3.25 7.5 இன்ச் கழுத்தோட அகலம் வரும். இதுவே ஷோல்டரோட அகலம் பார்த்தீங்கன்னா ஷோல்டரோட அகலம் 3.5 இன்ச்சு. 3.5 இன்ச்சில் 1/2 இன்ச்சு ஆர்ம் ஹோலுக்கு பிடிச்சடிக்கிறதுக்கு போயிடும். 1/4 இன்ச் கழுத்து மடிச்சடிக்கிறதுல போயிடும். அப்போ 2.25 இன்ச் உங்களுக்கு ஷோல்டரோட அகலம் கிடைக்கும். நீங்கள் இதையே 3.5 + 3 அப்படின்னு தான் வைக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி இல்லைங்க. நீங்கள் உங்கள் இஷ்டம்தான். ஷோல்டரோட அகலத்தை அதிகமாக வேணும் அப்படின்னா அதிகமாக எடுத்துக்கலாம். இல்லை கழுத்தோட அகலம் அதிகமாக வேணும் அப்படின்னா கழுத்தோட அகலத்தை நீங்கள் இன்னும் அதிகமாக எடுத்துக்கலாம். கழுத்தோட அகலத்தை குறைக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் இந்த 3.5 இன்ச்சுங்கிறத நீங்கள் 3 இன்ச் 2.25 இன்ச் 2.5 இன்ச் இந்த மாதிரி வேணாலும் கழுத்தோட அகலத்தை நீங்கள் குறைச்சி ஷோல்டரோட அகலத்தை அதிகமாக வச்சுக்கலாம். கொஞ்சம் வயசானவங்களாம் ஷோல்டரோட அகலம் அதிகமாக எதிர்பார்ப்பாங்க. ஸோ உங்களுக்கு ப்ளவுஸோட மெஷர்மெண்ட் எவ்வளவோ 32 இருந்தாலும் சரி, 35, 36, 40 இந்த மாதிரி எந்த அளவாக இருந்தாலும் சரி ப்ளவுஸோட அளவை நீங்கள் 6ஆல் வகுத்து ஷோல்டரோட அகலம் வச்சுருப்பீங்க. அதே தான் ஆர்ம் ஹோலோட உயரமாகவும் வச்சுருப்பீங்க. ஷோல்டரோட அகலம் மொத்த அகலம் எவ்வளோ எடுத்தீங்களோ அதில் பாதியாக நீங்கள் டிவைடேட் பண்ணி மார்க் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துக்குமே பொதுவாக கரெக்டாக வரும். இல்லை ஒரு சிலர் கழுத்து அதிகமாக கேட்பாங்க, ஒரு சிலர் ஷோல்டர் அதிகமாக கேட்பாங்க. அவங்களுக்கு நீங்கள் அவங்க விருப்பப்படுற மாதிரி வச்சு கொடுங்க. இதில் முக்கியமான ஒரு என்னென்னா அந்த 32 இன்ச் அப்படிங்கிறத நம்ம 6ஆல் வகுத்து 5.25 இன்ச் ஷோல்டரோட அகலம் எடுத்திருப்பீங்க இல்லைங்களா. அந்த 5.25 இன்ச் அப்படிங்கிறத நீங்கள் அதிகரிக்கவோ குறைக்கவோ கூடாது. அது நீங்கள் மற்றபடி இந்த நம்ம கழுத்தோட அகலம் ஷோல்டரோட அகலம் நம்ம மார்க் பண்ணுறது நம்மளுடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி அதை நம்ம டிவைடேட் பண்ணி நம்ம எதை வேணாலும் எச்சாவும் கம்மியாகவும் நம்ம வச்சுக்கலாம். ஆனால் மொத்த ஷோல்டரோட அகலத்தை வந்து நீங்கள் கூட்டவோ குறைக்கவோ வேண்டாம். ஆனால் இது நார்மல் கழுத்துக்கு தான் பொருந்தும். நம்ம ரொம்ப லோ நெக் கேட்பாங்க, அவங்களுக்கு பொருந்தாது. அதே மாதிரி ரொம்ப வயசானவங்க கழுத்தை ஒட்டின மாதிரி மேலே வரைக்கும் கழுத்து கேட்பாங்க, அவங்களுக்கு இது பொருந்தாது. அவங்களுக்கு வந்து ஷோல்டரோட அகலம் மாறுபடும். அது எந்த மாதிரி பிரிக்கணும் அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்திருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இது வரைக்கும் நீங்கள் டெய்லரிங் தமிழ் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திருந்தீங்கன்னா வெளியே கிளாஸுக்கு போகாமல் வீட்டிலேருந்து யூடியூப் மூலமாக ஈஸியாக ஃப்ரீயாக டெய்லரிங் கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க டெய்லர் பிரியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற பட்டனையும் ஒரு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ஒன்றுக்குன்னே நோட்டிஃபிகேஷனாக வரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் உங்களுக்கு தோன்ற நிறைய குறைகளை கமெண்ட்டில் தெரிவிங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் தோழி பிரியா சரவணகுமார். நன்றி, வணக்கம்.